ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு 10 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். திருமலைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 2024ல நான் தர்ஷன் போக போறேன். இல்ல நாங்க ஆல்ரெடி தர்ஷன் போயிட்டு தாங்க இருந்தோம். கொஞ்ச நாள் கேப் விட்டுருச்சு. இப்ப திரும்ப போலான் இருக்கோம் அப்படின்றவங்களுக்கும் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் இப்போ ஆகியிருக்கு. அதையும் சேர்த்து முக்கியமான 10 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணக்கூடியதா இருக்கும். அதனால லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு திருமலை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தர்ஷனை பிளான் பண்றதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 10 இன்ஃபர்மேஷன் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல மீதி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பாக்குற வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் வந்து பஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். அதாவது பஸ் டைமிங், ஃபர்ஸ்ட் பஸ் எப்போ இருக்கு, லாஸ்ட் பஸ் எப்போ இருக்கு, இந்த பஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஏன்னா மேக்சிமம் நிறைய பேர் வந்து பஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. ட்ரெயின்ல போயிடுவாங்க. கீழே இருந்து மேலே போறதுக்கு பஸ் தான் வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த டைமிங் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் அப்படின்றது வந்து நீங்க கீழ் திருப்பதியில இருந்து திருமலைக்கு போறதாகட்டும், திருமலையில இருந்து கீழே இறங்குறதாகட்டும், ஸோ உங்களுக்கு வந்து சேம் டைமிங் தான். ஸோ காலையில வந்து ஃபர்ஸ்ட் பஸ் அப்படின்றது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் சரி, திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் சரி, ஃபர்ஸ்ட் பஸ் உங்களுக்கு காலையில 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். கடைசி பஸ் வந்து அப்படின்றது 11:45. நம்ம இப்போ ஒரு 11:30 மணிக்கெல்லாம் பஸ் ஏற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ காலையில ஃபர்ஸ்ட் பஸ் 3 மணிக்கும், நைட்டு லாஸ்ட் பஸ் 11:30 மணி. இதுவே நீங்க திருமலையிலேருந்து கீழே, மலையிலேருந்து கீழே இறங்கணும்னு நினைச்சீங்கனாலும் இதுதான் டைம். காலையில 3 மணிக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நைட்டு 11:30, 11:45 வரைக்கும் உங்களுக்கு வந்து பஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது நைட் டைம்ல காட் ரோடு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ கீழேருந்து மேலே போற அந்த மலை பாதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அது நைட்டு 12 மணிலேருந்து காலையில 3 மணி வரைக்கும் க்ளோஸ்ல இருக்கும். அந்த 3 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பஸ்ஸு, கார், வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால இதுதான் வந்து பஸ்ஸோட டைமிங். அடுத்தது வந்து நம்ம பஸ்ல டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா பஸ்ஸோட ஃபேர். ஸோ பஸ் டிக்கெட்டுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். திருமலைக்கு பஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பஸ்ஸும் இருக்கு, நான் ஏசி பஸ்ஸும் இருக்கு. இதுவே நீங்க நான் ஏசி பஸ்ல போறீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், அதாவது ஒரு அடல்ட்டுக்கு உங்களுக்கு 90 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ பஸ் டிக்கெட் வந்து 90 ரூபாய். இதே நான் வந்து போறதுக்கும் வாரத்துக்குமே சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னா நீங்க அப்படியும் வாங்கிக்கலாம். ஸோ அப் அண்ட் டவுன் எடுத்தீங்கன்னா 160 ரூபாய். இப்போ 90 ரூபாய் நம்ம போறதுக்கு கொடுத்துட்டு திரும்ப 90 ரூபாய் வர்றதுக்கு கொடுத்தோம்னா 180 ரூபாய் ஆயிரும் இல்லையா? இதுவே நீங்க அப் அண்ட் டவுன் டிக்கெட்டா வந்து சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய் கன்செஷன் வந்து கிடைக்கும். 160 ரூபாய் பே பண்ணா போதும். இந்த டிக்கெட் வந்து 3 நாளைக்கு வேலிட் இருக்கும். அந்த வேலிட்குள்ள நீங்க வந்து டிராவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்செஷன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஆதார் கார்டை கண்டக்டர்கிட்ட காட்டினீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான கேட்டகரி கீழே வரும்போது உங்களுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் 140 ரூபாய் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆதார் கார்டு நீங்க வந்து கண்டிப்பா காட்டணும். இதுவே நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பஸ் டிக்கெட் வருதுன்னா ஒரு 5ல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சிங்கிள் வே மட்டும், அதாவது நம்ம வந்து போறதுக்கு மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா 50 ரூபாய் கொடுக்கணும். அப் அண்ட் டவுன் எடுத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுக்கணும். ஆதார் கார்டு வந்து கண்டிப்பா காட்டணும். ஸோ உங்களோட ஏஜுக்காக ஆதார் கார்டு வந்து கொடுக்கணும். இதுவே நீங்க ஏசி பஸ்ல டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு நபருக்கு எவ்வளோ டிக்கெட் காஸ்ட் அப்படின்னா 110 ரூபாய். இதுவே நம்ம அப் அண்ட் டவுன் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நீங்க 2 வேக்குமே எடுத்துட்டீங்க அப்படின்னா 200 ரூபாய் நம்ம பே பண்ணா போதும். 220 ரூபாய் வர இடத்துல 20 ரூபாய் கன்செஷன் போக 200 ரூபாய் டிக்கெட் எடுத்தா போதும். சேம் இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு வேலிட் இருக்கும். சீனியர் சிட்டிசன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு அவங்க 2 பேத்துக்குமே ஏசி பஸ்ல வந்து ஒன் வே போறாங்க அப்படின்னா 80 ரூபாயும், அப் அண்ட் டவுன் எடுக்கிறோம் அப்படின்னா 160 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து சீனியர் சிட்டிசன், அதே மாதிரி வந்து கிட்ஸுக்கும் சேம் இதே பிரைஸ் தான். அதுக்கு அடுத்ததான் வந்து பிக்கப் அண்ட் டிராப் பாயிண்ட். இப்போ நம்மள வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நீங்க வந்து பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா திருமலையில எந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னா ராம்பகிஜால கொண்டு போயிட்டு உங்களை டிராப் பண்ணிடுவாங்க. இதுவே திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்க இருந்து நம்ம பஸ் எடுக்கிறோம் திருமலைக்கு போறதுக்கு அப்படின்னா அங்க போற பஸ் வந்து 2 விதமா போகும்.
ஒன்று வந்து மெயின் பஸ் ஸ்டேஷன், திருமலையில் இருக்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு போகும். இன்னொன்று வந்து ராம்பகிஜா கிட்ட வந்து போகும். ஸோ அதனால போகிற பஸ் வந்து எங்கே போய் உங்களை விடுவாங்க, எந்த பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவாங்க அப்படின்றத கண்டக்டர்கிட்ட இன்கொயரி பண்ணிங்கன்னா அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து நடைபாதை வழியாக போகலான் இருக்கேன் அப்படின்னா ஸ்ரீவாரிமெட்டுக்கு தான் மேக்ஸிமம் வந்து அது சின்ன பாதை அப்படின்றனால நிறைய பேர் அதில் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு போகக்கூடிய பஸ் வந்து என்ன டைம்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கு போறீங்கன்னா ஃப்ரீ பஸ் இருக்கு. ஸோ திருமலை தேவஸ்தானத்தோட ஃப்ரீ பஸ்ஸே இருக்கு. நம்ம பே பண்ணாம அதுல ஃப்ரீயாவே போகலாம். அது டெய்லி காலையிலயும் 5:30 மணிக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் 30 நிமிஷம் கேப்ல வந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்குமே உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 30 நிமிஷம் கேப் அப்படின்றது மேபி ஒரு 35-40 நிமிஷம் கூட வந்து ஆகலாம். பஸ் ஈவினிங் 5:30 மணி வரைக்குமே இருக்கும். ஏன்னா நடைபாதை வந்து 5:30 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து காலையில ஃபர்ஸ்ட் பஸ் 5:30 மணிக்கு கிளம்புது. இதுவே நாங்க பே பண்ணி போகலான் இருக்கோம் அப்படின்னா காலையில 6 மணில இருந்து நம்ம டிக்கெட் எடுத்து போகக்கூடிய பஸ்ஸஸ் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து வந்து நமக்கு டைரக்ட் பஸ் இருக்கு. ஸோ ட்ரெயின்ல போறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டைரக்ட் பஸ் கூட ஸ்ரீவாரிமெட்டுக்கு எடுத்துக்கலாம். இல்ல நாங்க வந்து இங்க இருந்து போய் பஸ்ல தான் இறங்குவோம், அப்போ வந்து நாங்க மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவீங்க அப்படின்னா அங்கிருந்து கூட உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து இருக்கும். அதுல டைரக்டா போற பஸ்ஸும் இருக்கும். மங்காபுரத்துல இறங்கி நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க போற பஸ்ல வந்து கேட்டுக்கோங்க. ஸோ எப்படி வந்து வே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நடைபாதையில போறனாலும் அதுக்கும் உங்களுக்கு காலையில 5:30 மணில இருந்து 6 மணிக்கு மேல உங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்க திருப்பதில இருந்து ஃபர்ஸ்ட் திருச்சானூர் போயிட்டு அதுக்கப்புறமா திருமலை போய் தரிசனம் பார்க்குற பிளான் இருக்கு அப்படின்னா, ஸோ நாங்க வந்து ரீச் ஆகிற டைமுக்கு ஏர்லி மார்னிங்லாம் எங்களுக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. 24 ஹவர்ஸும் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி இது எல்லாமே அவைலபிள் இருக்கும். பட் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கும். அன்டைம்ல போனாலே தெரியும் உங்களுக்கு. நார்மல் டைமை விட சார்ஜஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் 5:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ் இருக்கு. நைட்டு ஒரு 9-9:30 மணி வரைக்குமே உங்களுக்கு திருச்சானூர் போகிறதுக்கு திருப்பதியிலேருந்து பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து திருமலைக்கு தர்ஷன் போயிட்டு தர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து திருப்பதிக்கு வந்து அங்க மூலமா பஸ்ஸோ இல்லைன்னா ட்ரெயின் மூலமா வந்து போவாங்க. சில பேர் வந்து ரேணிகுண்டா போயிட்டு ரேணிகுண்டால இருந்து போவாங்க. அதனால திருமலையில இருந்து நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே திருமலையில இருந்து திருப்பதிக்கும் பஸ்ஸஸ் வந்து இருக்கு. அண்ட் ரேணிகுண்டாவுக்கும் இருக்கு. அங்க என்கொயரி பண்ணிட்டு நீங்க வந்து பஸ்ஸஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ரெண்டாவதா பார்க்க போற விஷயம் வந்து என்ன அப்படின்னா நடைபாதை வழியா போறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நீங்க நடைபாதை வழியா வந்து அலிப்பிரிமெட்டு வழியா போறீங்கன்னா அதோட ஓப்பனிங் டைம் காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே ஓப்பன் ஆகியிருக்கும். அதாவது நம்ம என்ட்ரு வந்து ஆகிக்கலாம் நைட்டு 10 மணிக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுத்தைகள் நடமாட்டம் ஒரு குழந்தைய வந்து அட்டாக் பண்ண காரணத்தினால குழந்தைகளுக்கு வந்து டைம் வந்து இருக்கு. 12 வயசு அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து காலையில 5 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான் அலிப்பிரிமெட்டுல உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டுல 6 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் டைம். இது வந்து இப்போ ரீசெண்டா வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அலிப்பிரி நடைபாதையில வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் தரமாட்டாங்க. ஆனா ஸ்ரீவாரிமெட்டுல உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் தருவாங்க. வாங்கிட்டு நடந்து போகலாம். நம்மளோட ஓன் வெஹிக்கிளையும் வந்து டிராவல் பண்ணிக்கலாம். 2 நடைபாதையிலுமே நமக்கு வந்து லக்கேஜ் வந்து கீழே கொடுத்துக்கிட்டு மலைக்கு நம்ம போய் ரீச் ஆனதும் அங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். செப்பல் போட்டு போக முடியாது. அதனால உங்களோட லக்கேஜ்லயே உங்களோட செப்பலை ஒரு கவர் போட்டு வச்சு லக்கேஜ்ல கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மேலே போயிட்டு வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது ஸ்ரீவாரிமெட்டுல எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே 6 மணில இருந்து உங்களுக்கு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. பர் டேக்கு 5000 டோக்கன்ஸ். திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா திங்கள்ல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சேம் டேக்கான ஸ்லாட் இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்றனால சேம் டேயோட டிக்கெட்டும் அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் வந்து கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு நடக்கணும் அப்படின்ற கம்பல்சரி வந்து கிடையாது. கிட்ஸுக்கும் டைம் வந்து இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய முக்கியமான 3வது விஷயம் என்ன அப்படின்னா இலவச தரிசன டிக்கெட். இது வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன், ஷார்ட்டா எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு டெய்லியுமே கீழ்த்திருப்பதியில இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க இது வாங்கிட்டு கூட தர்ஷன் போகலாம். ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இல்லை. நம்ம கிடைக்கல அப்படின்னா இந்த ஆப்ஷனை தாராளமா பயன்படுத்திக்கலாம். எங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலையும் காலையில 2 மணில இருந்து உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் அவைலபிள் இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பியும் அடுத்த நாள் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு 12 மணில இருந்து கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 மணிக்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா சேம் டேக்கான டிக்கெட் கன்ஃபார்மா கிடைக்கும். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு தடவை டிக்கெட் வாங்கிட்டோம்னா திரும்ப வாங்குறதுக்கு உங்களுக்கு 30 நாள் டைம் கேப் வந்து ஆகும்.
ஒரு நாளைக்கான டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000ல இருந்து 15,000 அப்படின்ற கவுண்டிங்ல ஆவரேஜா வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல எங்க வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட் வாங்கிட்டு நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம், ஓன் வெஹிக்கிள்லயும் போகலாம். இது வந்து ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமா வாங்கக்கூடிய ஒரு தர்ஷன் ஆப்ஷன். இதுல நீங்க சாமி தர்ஷன் பாக்குறதுக்கு காலையில டைம் ஸ்லாட்டா இருந்தா 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியானம் ஈவினிங் டைமா இருந்துச்சுன்னா ஒரு 3ல இருந்து 6 மணி நேரம் வாங்கலாம். இதுல உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் அந்த நாட்கள் வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்கள் எல்லாமே அன்னைக்கான டிக்கெட்டும் அடுத்த நாள் காலைக்கான டிக்கெட்டும் கொடுப்பாங்க. வியாழக்கிழமைகள்ல மட்டும் சேம் டேயோட டிக்கெட் மட்டும்தான். ஏன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில அபிஷேகம் அப்படின்றனால ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. 4வதா நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அன்னப்பிரசாதம். அன்னப்பிரசாதம் அப்படின்றது திருமலைக்கு தர்ஷன் போற ஒவ்வொருத்தருக்குமே பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முழுக்க முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு அண்ட் கடவுளோட பிரசாதம் அப்படின்றது தான். அதனால திருமலைக்கு போற எல்லாருமே கண்டிப்பா மிஸ் பண்ணாத ஒரு விஷயம் வந்து அன்னப்பிரசாதம். இது திருமலையிலேயே நமக்கு கிடைக்கும், திருப்பதியிலயும் வந்து ஒரு சில இடங்கள்ல கொடுக்குறாங்க. திருமலையில எங்கெல்லாம் அன்னப்பிரசாதம்னா மெயின் அன்னப்பிரசாத பில்டிங். இந்த அன்னப்பிரசாதம் சென்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பனிங் டைம் வந்து அதிகமாவே இருக்கும். காலையில 8-8:30 மணிக்கு மேல வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் ஓப்பன்ல வந்து இருக்கும். இதுல ஈவினிங்ல வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து க்ளோஸ் பண்றாங்க. மற்றபடி எந்த நேரமும் ஓப்பன்ல தான் இருக்கும். தாராளமா நீங்க போய் எப்ப வேணாலும் தர்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம். தர்ஷன் முடிச்சிட்டு கூட நீங்க சாப்பிட்டு வரலாம். இது இல்லாம மற்ற இடங்கள்ல ஒரு சில கவுண்டர்ஸ்ல வந்து சாம்பார் சாதம் மட்டும் கொடுப்பாங்க. அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா ராம்பகிச்சா கிட்ட ஒரு கவுண்டர் இருக்கு. அதே மாதிரி சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயும் ஒரு கவுண்டர் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் போறோம் இல்லையா, PSC 1, PSC 2 இங்கேயுமே வந்து உங்களுக்கு கவுண்டர்ஸ் இருக்கு. இதை விட்டோம் அப்படின்னா நமக்கு தர்ஷன்ல போற கம்பார்ட்மெண்ட் வெயிட் பண்ணக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லயுமே கொடுப்பாங்க. மத்தியானம் நீங்க வந்து 300 தர்ஷனம் இல்ல வந்து நேரடி சர்வ தர்ஷன்லாம் போறீங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லயே உங்களுக்கு வந்து அன்னப்பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு திருமலையில வந்து கிடைக்கும். அதே மாதிரி திருப்பதியில நமக்கு எங்கெல்லாம் வந்து அன்னப்பிரசாதம் கிடைக்கும்னா கோவிந்தராஜ சுவாமி கோவில் இருக்கு இல்லையா, அந்த டெம்பிள்லயும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து திருச்சானூர், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம். இங்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட டைம்ஸ்ல தான் நமக்கு வந்து அன்னப்பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருமலைக்கு போற ஒவ்வொருத்தருமே நம்ம மூலவர தரிசனம் பாக்குறதுக்கு முன்னாடி புஷ்கரணியில ஒரு நீராடல் போட்டுட்டு போனோம் அப்படின்னா அது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுல நம்ம குளிக்கிறதுக்கான டைமிங்கும் அதோட இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். இந்த புஷ்கரணி அப்படின்றது 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எல்லாரையும் குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. டைமிங் அப்படின்றது மெயின்டைன் பண்றாங்க. இது காலையில 5 மணில இருந்து காமன் பிளிகிரிம்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இதுக்கு டைம் லிமிட் வந்து இருக்கு. அதுவும் இல்லாம புஷ்கரணியில வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குதுன்னா ஒரு 5 நாள் 6 நாள்ல வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. இது இல்லாம நாங்க வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கோம். புஷ்கரணியில புனித நீராடல் போட்டதுக்கு அப்புறம் தான் அங்க பிரதர்ஷனம் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்கான தர்ஷன் டிக்கெட் நீங்க புக் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்க மிட் நைட்ல வந்து கேட்ல காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து குளிக்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த நேரமும் இது திறந்திருக்காது. இதுக்கும் குறிப்பிட்ட டைம் வந்து இருக்கு. அடுத்ததான் நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அண்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டே பண்ணுவோம். ஸ்டே பண்றதுக்கு நமக்கு ரூம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிடிடி ரூம் கிடைக்கலனா கூட பிரைவேட் ரூம் ஏகப்பட்டது இருக்கு. எப்படி வேணாலும் நம்ம ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆனா திருமலையில அப்படி கிடையாது. ஏன்னா திருமலையில பிரைவேட் மடங்கள் நிறைய இருந்தாலும் எல்லா மடத்துலையும் எல்லாத்துக்கும் ரூம் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி பிரைஸும் அதாவது ரேட்டும் வந்து எல்லாராலையும் பே பண்ணக்கூடிய அளவுக்கும் ரேட் இருக்கிறது இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். திருமலை திருப்பதிக்கான ஆன்லைன் புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன்ல வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஓபன் பண்றாங்க. சடனா பிளான் பண்றவங்களால இந்த மாதிரி ரூம்ஸ் எடுக்க முடியாது. சப்போஸ் நம்ம பிளான் பண்ணியே ரூம் ட்ரை பண்ணாலுமே நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணலாம். ஆன்லைன்ல கிடைக்கலன்னா கேன்சல் ரூம்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலயே நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, புக் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நேரடியா போயிட்டு ஆஃப்லைன்ல எடுக்கலாம். திருமலையில ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கான ப்ரொசீஜரை ஷார்ட்டா ஷேர் பண்றேன். ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா இன்னும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க ஆஃப்லைன்ல புக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நீங்க திருமலைக்கு போயிட்டு CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த கவுண்டர்ஸ்க்கான லைன்ல வெயிட் பண்ணணும். காலையில 5 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. புக் பண்ணக்கூடிய ஒரு நபர் லைன்ல நின்னா போதும். ஆதார் கார்டோட நின்னீங்க அப்படின்னா ரூம்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி காலையிலே ஒரு 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் பண்ணிட்டோம்னா ஒரு 1 hour 2 hourக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்துடும், எங்க உங்களுக்கு ரூம் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு நம்ம கீ வாங்கும்போது கண்டிப்பா 2 பேர் இருக்கணும். ஏன்னா சிங்கிள் பர்சன்ஸ்க்கு ரூம் வந்து தரமாட்டாங்க. அதனால அங்கதான் நம்ம போயிட்டு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும்.
இந்த ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரூம் அவைலபிள் இருக்க வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதனால காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது ரூம்ஸ் இருந்ததுன்னா நம்ம புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இங்கே ரூம் கிடைக்கல அப்படின்னா இலவசமாக நம்ம வந்து காமன் ஹால்ஸில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து திருமலையில் யூஸ் பண்ணிக்கலாம். திருமலையில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி 1, 2, 3, 4 இந்த 4 இடத்துலையுமே கிடைக்கும். ஜெராக்ஸ் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து வாங்கிக்கலாம். அதில் நம்மளோட திங்ஸை வச்சுட்டு கூட தர்ஷன் போகலாம். அங்கேயே குளிக்கிறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ரூமாக இருந்தால் பெஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா சிஆர்ஓவில் புக் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கீழ் திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணணும்னா டிடிடியோட ரூம் விஷ்ணு நிவாசத்துலையும் எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்லையும் ட்ரை பண்ணலாம். அங்கேயும் அவைலபிலிட்டி பொறுத்து தான் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கும்னா ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம். ஸோ இங்கே காமன் ஹாலும் இருக்கும், நம்ம லாக்கர் ஃபெசிலிட்டிஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், திருமலைக்கு தர்ஷன் போகிறவங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருக்கிறது முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கு தான். முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குது திருமலை திருப்பதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்லையுமே வந்து மினி கல்யாண கட்டா இருக்கும். அங்கேயே கூட நம்ம முடிக்காணிக்கை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மெயின் கல்யாண கட்டாலையும் கொடுக்கலாம். மாதவம் காம்ப்ளெக்ஸில் கொடுக்கலாம். ஜிஎன்சி டோல்கேட் அங்கேயும் வந்து உங்களுக்கு கல்யாண கட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பேடி ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கல்யாண கட்டாலையும் நம்ம கொடுக்க முடியும். புரோஹித் சங்கம், ஸோ இங்கே வந்து காது குத்துறது அண்ட் மொட்டை அடிக்கிறது ரெண்டுமே அங்கே நம்ம பண்ணிக்கலாம். நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ், சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ், அதே மாதிரி மினி கல்யாண கட்டாஸ் குறிப்பிட்ட சில டைம்ஸில் தான் வந்து ஓப்பனில் இருக்கும். மெயின் கல்யாண கட்டாஸ்லாம் 24 ஹவர்ஸில் ஓப்பனில் இருக்கும். அது எந்ததுன்னு சொல்லிட்டு வேணும்னா நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் நம்ம திருச்சானூரில் கொடுக்கலாம், கபிலேஸ்வர சுவாமி டெம்பிளில் கொடுக்கலாம், ஸ்ரீனிவாச மங்காபுரம், அதே மாதிரி அப்பலேகுண்டா. திருப்பதி வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல தான் நம்ம முடிக்காணிக்கை கொடுக்க முடியும். திருமலையில் நமக்கு நிறைய மினி கல்யாண கட்டா, மெயின் கல்யாண கட்டா இருக்கு. அதனால நீங்க தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலை கோவில் வந்து நடை சாத்துவாங்களா, ஸோ எத்தனை மணி வரைக்கும் நம்மள தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க, இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விதான். நடை சாத்துறது அப்படின்றது அடுத்த நாள் இருக்கக்கூடிய முக்கியமான பூஜைகள், முக்கியமான விழாக்கள் பொறுத்து மாறும். ஆனால் நைட்டு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள கண்டிப்பாக நடை வந்து சாத்துவாங்க. இதுவே க்ரௌடு நார்மலா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி கூட சாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 300 தர்ஷன்லாம் நைட்டு 10-11 மணி வரைக்கும்லாம் கூட வந்து தர்ஷன் பார்த்துட்டு வராங்க. நைட்டு 10 மணிக்கு ஜாயின் பண்ணி ஒரு 11:30 மணிக்கெல்லாம் கூட முடிச்சிருவாங்க. ஸோ 12லேருந்து 1 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து நடை வந்து சாத்துவாங்க. திரும்ப காலையில வந்து உங்களுக்கு சுப்ரபாத சேவா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பிரதர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அவங்க தர்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமா சுப்ரபாத சேவா இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து தோமால சேவா இருந்தா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து காமன் பிலிகிரிம்ஸ் வந்து தர்ஷன் பார்க்கறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே கண்டினியூவா உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் 9வது நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா துலாபாரம். ஸோ துலாபாரம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. நாங்கள் வேண்டுதல் வச்சிருக்கோம், இப்போ அதுக்கு தனியாக ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா, டிக்கெட் எடுக்கணுமா, நாங்கள் எதுவுமே புக் பண்ணல, துலாபாரம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த தர்ஷனும் புக் பண்ணலன்னா கூட ஃப்ரீ தர்ஷனில் போயிட்டு கூட துலாபாரம் கொடுத்துக்கலாம். நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அங்கே துலாபாரம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து துலாபாரம் கொடுத்துக்கலாம். இதுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே தேவையில்லை, எந்த ஒரு தனி ரூல்ஸு ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன துலாபாரம் கொடுக்க போறீங்களோ அதுக்கான காசு வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இடைக்கேடா நம்ம வந்து காசு போட போகிறோம், 1 ரூபா காயின் போட போகிறோம், இல்லை வந்து நம்ம வேற ஏதாவது அரிசியோ வேற எது கொடுக்க போறோம்னாலும் அதுக்கான அமௌண்ட்டை நம்ம வந்து பே பண்ணுவோம். அவங்க கிட்ட பொருள் இருக்கும், பொருள் வந்து இடைக்கேட போடுவாங்க, எவ்வளோ மணியோ அதை வந்து நம்ம பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால பொருட்கள் நீங்க வாங்கிட்டு போகணும், டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க தாராளமா போயிட்டு டைரக்டாவே நீங்க தர்ஷனுக்கு போற வழியிலேயே துலாபாரம் வந்து போட்டுக்கலாம். அண்ட் கடைசியா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட். இது எதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல, ஆஃப்லைன்ல நமக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். டெய்லியுமே ஆஃப்லைன்ல ஹோமத்தோட 300 தர்ஷன் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. இதை பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. என்ஆர்ஐ ஃபாரினருக்கான 300 தர்ஷன் டிக்கெட், கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட், ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய லக்கி டிப். இதுல கல்யாணோற்சவம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணோற்சவ கோட்டா வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுலயும் கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கும். ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க கம்மியா இருந்தா அடுத்த நாள் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கிடைக்கும். சுப்ரபாத சேவாவும் உங்களுக்கு ஆஃப்லைன் லக்கி டிப் இருக்கும். அதுல செலக்ட் ஆனாதான் நம்ம வந்து அடுத்த நாள் தர்ஷன் பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம அடுத்த நாள் என்னென்ன சேவா இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புதுசா கல்யாணமான கப்பிள்ஸும் வந்து டைரக்டா போயிட்டு கல்யாணோற்சவ டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜருமே இருக்கு. அண்ட் ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட் 10,500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணி 500 ரூபாய்க்கான டிக்கெட் நீங்க ஆஃப்லைன்லயே வாங்கிக்கலாம். பிளட் டொனேஷனுக்கான டிக்கெட், அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன், சர்வ தர்ஷன், இது எல்லாமே
நேரடியாவே போயிட்டு நமக்கு வந்து கிடைக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரியில எலிஜிபிலிட்டியோ அதை பொறுத்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த 10 விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு டவுட் இருந்திருக்கும், அதை கிளியர் பண்றதுக்கு இந்த 10 விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு சில விஷயங்கள் மாறும். இதுக்கு முன்னாடி எல்லாம் நடைபாதை தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு தனியா ப்ரொசீஜர் இருந்துச்சு, ரூல்ஸ் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் நீங்க வாங்கிட்டு நடங்க, இல்ல பஸ்ல போங்க, ஓன் வெஹிக்கிள்ல போங்க, எப்படி போனாலும் நீங்க தர்ஷன் பார்க்கலாம், எந்த ரூல்ஸும் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு இல்லையா? அது அப்பப்ப சேஞ்சஸ் வரும்போது அப்டேட் பண்றது ரொம்ப நாள் கேப் விட்டுட்டு தர்ஷன் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்லாத விஷயங்கள் எது இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது நான் இப்ப சொன்ன இந்த 10 டாபிக்ல ஏதாவது விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, அது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.